ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. சந்த் ஞானேஸ்வர மாவுலியோடைய 11வது ஹரிபாட் பார்க்க போகிறோம். ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். हरि उच्चारणी अनंत पापराशि जाति ललया शेषन मात्रे तृण अग्निमेले समरस जाले तैसे नामे खेले जपता हरि हरि उच्चारण मंत्रः अगाध पले भूतपाद पेने देते ज्ञानदेवा मने हरि माझा समात न करवे अर्थ उपनिषधा हरिमुखे मना पुण्याची गणाना को न करी. 11வது ஹரிபாட்டில் மாவுலி என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் இருக்க பற்றியெல்லாம் நம்ம பண்ணிருக்கிற பாவங்கள், போன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவங்கள், அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் நிறைய பாவங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் மனுஷா பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த பாவங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மலைகள் மாதிரி இருக்குமா. ஒரு மவுண்டைன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குமிஞ்சு கிடக்குமா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிட்டி, நம்ம இந்த மாதிரி சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் காரில் நம்ம போயிட்டுருக்கோம் ரோட்டில். அப்போ திடீர்னு சைடில் பார்த்தாக்கா ஒரு மலை இருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு மலை இருக்கேன்னு பார்த்தா, குப்பையெல்லாம் கொட்டி 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 ஒரு மலை மாதிரி குவிச்சு வச்சுருப்பான். அதுதான் நம்மளுடைய பாவம். நம்ம பண்ண பாவங்கள்லாம் அந்த மாதிரி குப்பை மாதிரி நாத்தம் பிடிச்சி போய் அப்படியே குமிஞ்சி மலை மாதிரி இருக்குமா. அது மாதிரி எப்படி ஒரு குப்பை நாத்தம் அடிக்கிறதோ அந்த மாதிரி நிறைய பாவங்களை குமிக்கிறவாளோட வாழ்க்கையும் நாத்தம் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற பாவங்கள்லாம் என்ன ஆகும் தெரியுமா? ஹரியோடைய அந்த நாமத்தை சொல்லும்போது நமக்கு என்ன ஆகிறது அப்படின்னாக்கா, பொசுங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறா. அது எப்போ பொசுங்குமா? அந்த க்ஷணத்தில் பொசுங்கிடும் அப்படின்னு சொல்கிறா. ஒரு நொடியில் அந்த பாவங்கள், பல ஜென்மாவில் நம்ம பண்ண பாவங்கள்லாம் ஒரு நொடியில் எரிந்து விடும். எப்போ எரியும் அந்த மாதிரி? ஹரியோடைய நாமத்தை சொல்லும்போது அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம அந்த நெருப்பில் பார்த்தேன் அப்படின்னா, நம்ம அக்னியை வளர்த்துட்டு, அக்னியை நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த பாவம் அக்னியை பகவானாக நம்ம இது பண்ணி ஹோமம் பண்ணும்போது அதில் நிறைய போடுறோம். நம்ம புல்லெல்லாம் போடுறோம். அப்போ என்ன ஆகுறதுன்னா, அக்னியாகவே மாறிடுறது. அது இருக்கிற அந்த சுவடே தெரியாது. நம்ம அக்னியில் போடுற எந்தவித ஒரு பொருட்களும் சுவடு தெரியாமல் அக்னியாகவே மாறுற மாதிரி நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் என்ன ஆகிடுறது அப்படின்னா, புண்ணியத்தனமாகிடுது. அதாவது ஹரி ரூபமாக மாறிவிடும். அக்னியில் எப்படி நம்ம எல்லாம் போட்டு அது அக்னி ரூபமாக இருக்கோ, நம்ம பண்ண பாவங்கள்லாம் பொசுங்கி போய் ஹரியோடைய ரூபமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறா. இந்த ஹரிநாமாவுடைய பெருமை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாதுன்னு சொல்கிறா மாவுலி. இதை ஒரு யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் நம்ம பண்ணுறது. இந்த நாமா சொல்கிறது ஒரு யோகம் பண்ணுற மாதிரி. ஹரிநாம ஜபம் அப்படின்றது ஒரு யோகத்தை செய்பவன். இப்போ நிறைய லீடர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கா. ஒரு தலைவன் அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம அப்படி இருக்கும்போது ஒரு வீடு நல்லா இருக்குது. ஒரு தலைவன் அப்படி இருக்கும்போது நாடு நல்லா இருக்கும் அப்படின்றது நமக்கு காமிச்சு கொடுக்குறான். அப்போது நமக்கு அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகிறது தெரியுமா? ஹரிநாமா ஜபிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பூத பிசாசுக்கள்லாம் நம்மளை பாதிக்காது. பூத பிசாசு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வெளியில் இருக்கிற நெகட்டிவ்ஸு, நம்ம உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயே சில நெகட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா? அகங்காரம், ஈகோ. அகங்காரம்னா ஈகோ தான். பொறாமை, அந்த மாதிரிலாம். கோபம், அதிகப்படியான கோபம், அதையும் பூத பிசாசு அப்படின்னு தான் சொல்கிறா. எல்லா நெகட்டிவ்ஸும் வெளியில் இருக்கிற நமக்கு வர கஷ்டங்களாக இருக்கட்டும், நமக்கு வர நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே இந்த ஹரிநாமா சொல்லும்போது நமக்கு எல்லாமே கிட்டையே அண்டாது அப்படிங்கிற. இந்த தேகத்தில் அந்த அகந்தை அப்படின்ற அந்த ரூபம் இருக்கு இல்லையா, அந்த பிசாசு, அது எதுவுமே நமக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்கிறா. கடைசியில் என்ன சொல்கிறா? ஞானதேவம் மகாராஜ், ஸ்ரீ ஞானேஸ்வர மகாராஜ் என்ன சொல்கிறார்? அந்த கடைசி லைன் அப்படி தான் வரும். ஞானதேவா மணி ஒரு இதுலேயும் அவர் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறது அப்படின்னு வரும். அப்போ என்ன கடைசியாக சொல்கிறா அப்படின்னா, அந்த ஹரிக்கு அவ்வளோ சக்தியாம்.
ஹரிக்கு மட்டும் கிடையாது, மகாவிஷ்ணுக்கு மட்டும் அந்த சக்தி கிடையாது, அவருடைய நாமத்துக்கும் அந்த சக்தி இருக்குது. அந்த சக்தி எப்படி இருக்கும் தெரியுமா? எதுக்குமே அடங்காதவையாது. அது வந்து எந்த வார்த்தைக்கும் அடங்காமல் அப்பாற்பட்டவை, எதுக்குமே அடங்காத சக்தி அது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவை. அந்த மகிமையை, அரியோட அந்த மகிமையை வந்து எந்தவித சாஸ்திரமும் எந்தவித புராணமும் உபனிஷத் கூட வந்து அதோடைய வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவருடைய மகிமை இருக்குது. மகிமை வாய்ந்தது அந்த ஹரியுடைய நாமம், ஹரியுடைய சக்தி அப்படின்னு மாவுலி சொல்லியிருக்கா. நாளைக்கு 12வது ஹரிபாட் பார்த்துட்டு நம்ம அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். ராம் கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.